ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் மீன் குழம்பு மசாலாவில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, செய்முறை. அதை பார்த்து தான் செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னே தெரில. சரி, எல்லாமே வீடியோலாம் பார்த்து தான் செய்வேன் யூடியூப்பில். இந்த டைம் இந்த ஒரு விபரீத விளையாட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இருக்க மாதிரியே தான் நம்ம செய்ய போகிறோம். வந்து 1/2 கிலோ மீன் குழம்புக்கான செய்முறை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் 1/2 கிலோ தான் எடுத்திருந்தேன். அதனால 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து 50 கிராம் புளியை கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் 100 கிராம் தக்காளி, 20 கிராம் பச்சை மிளகா சொல்லியிருக்காங்க. அந்த பச்சை மிளகா மட்டும் நான் கம்மியாக சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அந்த தக்காளிலாம் வேகணும்ல, அதனால நல்லாவே நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் மீன், நான் வந்து நெய் மீன் தான் வாங்கியிருக்கேன். நெய் மீன் இல்லை பாறை மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். அந்த மீனெல்லாம் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலெலாம் வதக்கிட்டு நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதோட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேங்க. எப்படி இருந்துச்சுன்னா, புளி ரசத்துக்குள்ளே மீனை போட்டு கொதிக்க வச்ச மாதிரி ஒரு டேஸ்ட். ஒரு டைம் சாப்பிட்லாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பொடியில் வந்து செய்முறை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செஞ்சு பார்த்துடலாம். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. Thank you, friends.